மணிடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் எஸ் வினோத்ராஜனுடைய இயக்கத்தில் வந்திருக்கிற கொட்டுக்காளி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே கூழாங்கல்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்துக்கு பிறகு எடுத்த 2வது அவார்டு படம். கூழாங்கல் வந்து விக்னேஷ் சிவன் வந்து அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அதாவது ஃபர்ஸ்ட் காப்பியில் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருந்தார். அப்போ விக்னேஷ் சிவன், நயன்தாரா இந்த பேர் வந்து ஒரு படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்தது. தேட்டருக்கு வந்து பார்த்தாங்க. அதை வந்து ஓரளவுக்கு அந்த டேரக்டர் காப்பாற்றியிருந்தார். இந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சூரி நடிச்சிருக்காரு. கருடனுக்கு பிறகு சூரி நடித்த படம் அப்படிங்கிற ஒரு பெரிய இமேஜ் எதிர்பார்ப்போட இந்த படம் வந்திருக்கு கொட்டுக்காளி. இந்த படம் வந்து ரசிகர்கள் தேட்டருக்கு போனவங்களோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றிச்சா இல்லையா அப்படிங்கிறத இப்போ இந்த நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்ன? சூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமா. அவருக்கு வந்து அண்ணா பெண் அப்படிங்கிறவங்க தான் வந்து முறை பொண்ணு. இந்த பொண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணணும். ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே பேசாத அமைதியாக கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு வந்து யாரோ மருந்து வச்சுட்டாங்க. அதனால இந்த மருந்து எடுத்தால் தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவா. வசியம் மருந்து வச்சுட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்து எடுக்கக்கூடிய ஒரு பூசர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி இந்த பொண்ணை வந்து ஒரு ஆட்டோவில் சூரியனுடைய சிஸ்டர்ஸ் 2 பேர் கூட வந்துடுவாங்க. அதுக்கடுத்து சூரியோடைய அப்பா, அந்த பொண்ணுடைய அப்பா, அம்மா இவங்க எல்லாம் சேர்ந்துக்குவாங்க. அடுத்து வந்து கூட எப்பயுமே ஊரில் வந்து 2 அழகை இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேர் பைக்கில் வந்துக்குவாங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன பையன், ஒரு சேவல், இது ஆட்டோக்கார், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்டோவில் போவாங்க. முதல்ல போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியோடைய குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து சாமி கும்பிட வச்சுட்டு திரும்ப வந்து அந்த பொண்ணை அந்த சாமி இருக்கார் இல்லையா, யார் இந்த மருந்து இருக்கிற சாமியார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போன பிறகு அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படம் வந்து ஏற்கனவே நம்ம கூழாங்கல்லோட தான் கம்பேர் பண்ணோம். ஏன்னா இது வந்து இவருடைய 2வது படம், இந்த டைரக்டரு. இந்த படம் கூழாங்கல் அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருந்ததா அல்லது வந்து ஒரு கதையை சுமந்துக்கிட்டு வந்ததானா? இல்லை. இந்த படத்தில் கதைன்னு எதுவுமே கிடையாது. டைரக்டர் அவர் மனசுக்கு என்ன பட்டுச்சோ அவர் போகிற போக்கில் அப்படியே எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ஷாட், லாஜிக்கே இல்லாத லாங் ஷாட்ஸ். எதுக்காக அந்த ஷாட்ஸை வச்சார்னு தெரியல. அதுக்கு அடுத்தது வந்து இவங்க வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது குலதெய்வ கோயிலேருந்து அதுக்கு அடுத்தது அந்த சாமியார்கிட்ட போகும்போது இடையில ஒரு 2-3 இன்சிடென்ட் வரும். இதில் வந்து ஒரு லேடி வந்து பீரியட்ஸ் ஆகிடும் அவங்களுக்கு. அவங்க போய் ஒரு பேடை மாற்றிட்டு வருவாங்க. இதை லைவாக காட்டணும்னு காட்டுவார். அதுக்கு அடுத்தது இந்த பொண்ணு வந்து ஒரு ஊரை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு லவ் பாட்டு போகிறேன். அந்த பாட்டை வந்து இந்த பொண்ணு வந்து முணுமுணுத்துக்கிட்டே வருவார் ரசித்து. உடனே அந்த பொண்ணை வந்து ஒரு இடத்துல போட்டு சூரிய அடிப்பார். உனக்கு லவ் கேட்குதா அப்படின்னு. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு காளமாடு உங்களை வந்து கிராஸ் பண்ணி நின்றோம். அந்த காளமாடு வந்து ஒரு சின்ன பிள்ளை கூட்டிகிட்டு போவோம். இது எல்லாமே விளிம்பு நிலை மக்களுக்காக இந்த படத்தை எடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எல்லாமே விளிம்பு நிலை மக்கள் தினசரி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? அல்லது சென்னை மாதிரி பெரிய மெட்ரோ சிட்டியில் இருக்கிறவங்க இந்த படத்தை பார்த்து புரிஞ்சு ரசிக்கிறவங்களாம் என்ன இருக்குன்னா அது ஒரு பெரிய கேள்வி தான். இந்த படத்தில் ஒரே ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆக்டர் சூரி இந்த படத்தில் நடித்தது தான். அவருக்கு வந்து தொண்டையில் வந்து ஏதோ பிரச்சனைங்கிறதுனால அவங்க தங்கச்சி வந்து தொண்டையில் வந்து ஒரு 10 மாதிரி ஒன்று போட்டுட்ருப்பாங்க, மூலிகை 10 மாதிரி போட்டிருப்பாங்க. அதனால் அவர் வந்து கட்ட குரலில் பேசிகிட்டே இருப்பார். அவரோட குரலை மாற்றி நடிச்சிருப்பார். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சக்திவேல். அவர் ஒரு இடத்துல கேமரா வச்சுட்டு ஆன் பண்ணிடுவார். அவர் எப்போ வந்து கட் பண்ணணும்னு தோணுதோ அந்த இடத்துக்கு கட் பண்ணியிருப்பார். அடுத்த ஆங்கிள் மாற்றுவார். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் எந்த காரண காரியமும் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு இஷ்டம் போல் எடுத்திருக்காங்க. அதனால தான் என்னவோ தெரியல, இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வேண்டான்னு முடிவு பண்ணி இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரே கிடையாது, மியூசிக்கும் போடவே இல்லை. சரி, ரைட், ஓகே. இந்த படம் தேட்டருக்கு போன ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது அப்படின்னா, ஒரு வேர்க்கடலை பொட்டலத்தை வாங்கி சாப்பிட்லான்னு பிரிக்கும்போது அதுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு நமக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும், அது மாதிரி தான். தேட்டருக்குள்ளே போனாங்க, ஒரு நல்ல சுவையான வேர்க்கடலை கிடைக்கும், அது சுவையான வேர்க்கடலை, அந்த படம் நல்லா இருக்குன்னு போனாங்க. அந்த இடத்துக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்குள்ள அவங்க ஒரு சின்ன ஏமாற்றத்தோடு தான் திரும்பி வந்தாங்க. அந்த ஒரே ஆறுதல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியோடைய பெர்ஃபார்மன்ஸ், சூரி நடித்தது தான். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தொடர் ஹிட்டு கொடுத்துட்டு வந்தார். அப்போ வந்து தனக்கு வந்து சினிமாவில் வந்து தன்னை ஒரு வித்தியாசமான நடிகர், ஒரு மாற்று சினிமா நடிகர் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக ஆரஞ்சு மிட்டாய்ங்கிற ஒரு படத்தில் ஹீரோவை நடித்தார். அந்த படம் வந்து சரியாக போகவே இல்லை. அந்த படம் வந்து ஃபெயிலருக்கு பிறகு விஜய் சேதுபதி திரும்ப விட்ட இடத்தை பிடிக்கிறதுக்காக பெரிய போராட்டம் போராடினார். அடுத்து கமர்ஷியல் ஹீரோவாக மாறுறதுக்கு ரொம்பவே வந்து மெனக்கெட்டு வந்தார். சூரிக்கு அதுதான், கருடன்னு ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படத்தெல்லாம் போய் லாக் ஆகாதீங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் படம் தமிழ் சினிமாவுக்கு தேவை தான். ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு டியூன் ஆகணும். இதை சொல்லணுன்னா உங்கள் படத்துலேயே தான் சிவகார்த்திகேயன் நீங்கள் நடித்த ரஜினி முருகன் படத்தில் ஒரு டைலாக் வரும். என்னன்னா, பப்ளு, இங்கிலீஷ் இவ்வளோ அருமையாக பேச தெரிஞ்ச உனக்கு அதை யார்கிட்ட பேசணும்னு தெரியலையே அப்படின்னு சூரி கேட்பாரு. அதுதான் நமக்கு சொல்ல வருது.
இந்த படத்தை யாருக்கு எதுக்காக எடுக்குன்னு தெரியாதே எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இவங்களுடைய இந்த புதிய முயற்சி உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.